பிக் பாஸ் அல்டிமேட் 2 எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் எல்லாமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதாவது இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான க்ளூவே கொடுப்பாங்க. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஷூட் இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாகவே நம்மளை இறக்குவாங்க. அதாவது ஒரு ப்ரோமோ மாதிரி இறக்கி பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் அதாவது மிட்டில் அல்லது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு போக்குலையுமே போயிட்டுருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா கமலஹாசனா, எஸ்டிஆரா இல்லை சேதுனாவா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேதுபதி அவர்கள் தான் வந்து இதையுமே தொகுத்து வழங்க போகிறாரு. ஏன்னா 9th சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதத்துக்குள்ளே வந்து அக்டோபர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அவங்க இந்த 8th சீசன் முடியும் போதே சொல்லியிருந்தாங்க, ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. 9th சீசனும் பார்த்தீங்கன்னா அவர் தான் வருவார் அப்படின்ற மாதிரி க்ளூவுமே கொடுத்துருந்தாங்க. நவரசங்கள் கலந்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அல்டிமேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்மே முன்னாள் இருந்து அடிபட்டு இருக்கு. அதில் பிக் பாஸ் அல்டிமேட் பார்த்தீங்கன்னா வரதான் போகுது. இதில் கண்டஸ்டன்ட் யாரு, இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா இல்லை 8 சீசனில் இருக்கிறதுலேருந்து ஒவ்வொருத்தர் வருவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன் போயிட்டு இருக்கு. 8th சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஆட்கள் தான் உள்ள வராங்க. ராணவ், மஞ்சரி, அதுக்கப்புறமேட்டு சௌந்தர்யா வராங்களா இல்லைன்னு தெரில. ஆனால் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இந்த சீசன்லேருந்து ஒரு 4 பேரை தான் எடுக்க போறாங்க. பார்த்தீங்கன்னா ராணவ், மஞ்சரி, ரயான் அண்ட் சௌந்தர்யா எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க ஆப்ஷனா பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி போகலாம். அது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஏன்னா சௌந்தர்யாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வெளியில ஃபேன்ஸ் மீட்டா இருக்கட்டும், ரன்னர் அப் ஆயிருந்தாங்க, அவங்கள வச்சு வேற லெவல்ல டிஆர்பி போச்சு, வேற லெவல்ல பண்ணாங்க. அவங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனால் அவங்க வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் தேத்தலாம் அப்படின்றதுக்காண்டி பிளான் பண்ணலாம். அதற்கு முந்தின சீசன்ல இருந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஜெயிச்ச சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா, அப்புறமேட்டு மாயா, அதுக்கப்புறமேட்டு விஷ்ணு, அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு தெரில. ஏன்னா வந்து விஷ்ணு வந்தாங்க அப்படின்னா சௌந்தர்யா வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. அதனால வந்து அந்த சீசன் வந்து பூர்ணிமா, மாயா இவங்க அப்புறமேட்டு மணிச்சந்திரா, அப்புறமேட்டு தினேஷ் இவங்க ஒரு 4 பேர் தான் அதுலேருந்து வருவாங்க. இந்த 8th சீசன்லேருந்து 4, அப்புறமேட்டு நம்ம 7th சீசன்லேருந்து ஒரு 4 பேர். அதுக்கு முந்தின சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா மைனா, அப்புறமேட்டு அமுதவாணன், அதுக்கப்புறமேட்டு விக்ரமன், இவங்க தனலட்சுமி இவங்களும் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒருத்தர் வந்து புது ஆளா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎஸ்கே, ஜாலின் சோயா இந்த மாதிரி ஆட்களையுமே கூட்டு வரது வாய்ப்பு இருக்கு. அது யாரா வேணா இருக்கலாம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சேனல்ல வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஏஞ்சலின் மாதிரி ஒரு நல்ல ஆளை கூட்டு வந்து உள்ள போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீசன் வந்து எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் இதுல யார் வந்து ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 8th சீசன்ல இருந்து யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இல்ல இது ஃபுல்லாவே எடுத்து இவங்கெல்லாம் வந்தா வேற லெவல்ல சம்பவமா இருக்கும் நீங்க நினைக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.